நமது அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் நாங்கள் பல இடங்களை நாங்கள் விடுவித்திருக்கிறோம். இதனை நாங்கள் நம் இன்னும் விடுவிக்கப்படாத ஒரு சில இடங்கள் வருகை தந்திருக்கின்ற பாதுகாப்பு அமைச்சின் பிரதி அமைச்சராக ஓய்வு பெற்ற முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாற்றில் முதல் தடவையாக பாஜக அமைச்சரோ பிரதி அமைச்சரோ இந்த மாவட்டத்தில் வருகை தந்து மக்கள் சந்திப்புகளை மேற்கொண்டதன் பிற வரம் அதில் மகிழ்ச்சியை நமக்கு உங்களுக்கு தெரியும். இந்த மாவட்டத்தில் பல்வேறு தரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. அது ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளாக இருக்கலாம், பொதுமக்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகளாக இருக்கலாம், அதுபோன்று பாதுகாப்பு அமைப்பில் தொழில் புரியும் இராணுவ துறையை சாராது ஏனைய சிவில் துறை சார்ந்த நபர்கள் முகம் கொடுக்கும் பிரச்சனைகள் பல்வேறு தரப்பட்ட இந்த விடயங்கள் தொடர்பாக இன்றைய தினம் ஒரு மிகவும் ஒரு முக்கியமான காத்திரமான ஒரு மக்கள் சந்திப்பினை பொதுமக்கள் சந்திப்பின் ஊடாக பல பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்கியிருக்கின்ற சில பிரச்சனைகள் தொடர்பாக மேல் மாற்றத்திற்கு எடுத்து சென்று அமைச்சர் ரீதியாகவும் அரசாங்க ரீதியிலும் நாங்கள் எடுக்கப்பட்ட கொள்கை ரீதியான விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தீர்மானித்து நாங்கள் எச்சரிக்கின்றோம். அது போன்று நமக்கு தெரியும் இந்த மாவட்டத்தில் முப்படையினர் பாதுகாப்பு தரப்பினரால் பாவிக்கப்படும் பொதுமக்கள் உரிமை கோரும் அல்லது பொதுமக்களுக்கு பொது இடங்கள் பொது காணிகள் இருக்கு. நமது அரசாங்கம் பதவியேற்றதன் பின்னர் நாங்கள் பல இடங்களை நாங்கள் விடுவித்திருக்கிறோம். இதனை நாங்கள் நம் இன்னும் விடுவிக்கப்படாத ஒரு சில இடங்கள் அந்த இடங்களை நாங்கள் இன்றைய தினம் நாங்கள் பார்வையிட்டு எந்த வகையிலே இது தேசிய பாதுகாப்பிற்கு வந்தது, அது போன்று மக்களது உரிமைகளை நாங்கள் எவ்வாறு நாங்கள் இதன் மூலமாக நிலைநாட்ட முடியும் என்கின்ற முறையிலே நாங்கள் கருத்தை நாங்கள் இதற்கான தீர்மானத்தை நாங்கள் தெரிவிக்கிறோம். ஆகவே இன்றைய விஜயம் மிகவும் முக்கியமான ஒரு காரணமான விஜயம். அது போன்று நாங்கள் நம்புகின்றோம் நாளைய தினம் நமது மாவட்ட அரசாங்க அதிபர் அதுபோன்றும் கிழக்கு மாகாண ஆளுநர் அதுபோன்று நமது திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து பிரதேச செயலாளர்களையும் சார்ந்து நாங்கள் அவர்களது தரப்பிலிருந்து முன்வைக்கப்படும் யோசனைகள் அதுபோன்ற முன்மொழிவுகளையும் நாங்கள் கலந்துரையாடுகிறோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.